திருவாரூரில் இடைத்தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா என ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகளிடமெல்லாம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அவர்கள் யாரேனும் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? காயத்ரி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. இதனை தேர்தல் ஆணையம் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தினம் முதல், அதாவது கடந்த 3ஆம் தேதி முதல் வேட்புமனுக்கள் பெறுதல் மற்றும் தாக்கல் செய்தல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு அறிக்கையை கேட்டிருந்தாரு. அதாவது திருவாரூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு அறிக்கையை தருமாறு கேட்டிருந்தார். அதாவது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்துவதற்கான சுமூகமான நிலை நிலவுகிறதா என்ற ஒரு அறிக்கையை இன்று சமர்ப்பிக்குமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான நிர்மல்ராஜ் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை தலைமை தேர்தல் அதிகாரி கேட்ட அந்த அறிக்கை இன்று மாலை திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி நிர்மல்ராஜ் சமர்ப்பிப்பார் என்று தெரிய வருகிறது. காயத்ரி, செந்தில், இந்த கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை தவிர்த்து வேறு யாரெல்லாம் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த கூட்டம் முடிந்த பிறகாக வேறு என்ன நடவடிக்கைகளில் அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார்? நிச்சயமாக காயத்ரி, இந்த ஆலோசனை கூட்டத்திற்காக திமுக, அமமுக, அதே போன்று அதிமுக, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக விவசாய சங்கங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இவர்களின் ஆலோசனையை கேட்டு இவர்களின் கருத்துக்களை கேட்ட பின்பு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நிர்மல்ராஜ் ஒரு அறிக்கையை தயார் செய்ய உள்ளார். அதே நேரத்தில் இந்த கஜா புயல் தாக்கத்தினால் இந்த திருவாரூர் தொகுதியில் மிகப்பெரிய சேதமடைந்திருக்கிறது. அதன் ஆய்வையும் மாவட்ட ஆட்சியர் தலைமை தேர்தல் அதிகாரியும் அறிக்கையாக சமர்ப்பிப்பார் என்று தெரிய வருகிறது. தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி செந்தில்.